11th standard exercise 2.4 second sum. A quadratic polynomial has one of its zeros 1 plus root 5 and it satisfies p of 1 equal to 2. Find the quadratic polynomial னு கொடுத்துருக்காங்க. Sum of the roots, product of the roots கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு தான் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கடுத்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 ரூட்டு தேவை. இப்போ ஒன் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ்னு கொடுத்து ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. அதாவது 1 + √5. இப்போது அனதர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 65ல் இருக்கும். அதாவது 1 + √5 ஒரு ரூட் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ்னால் அப்போ இன்னொரு ரூட் நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா 1 - √5 அதோட கான்ஜுகேட்டாக எடுத்துக்கணும். கான்ஜுகேட்னா என்ன? நெகட்டிவ். இப்போ ஒன் பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நெகட்டிவில் எடுத்துக்கணும். அதான் கான்ஜுகேட் இல்லையா? ஸோ நம்ம அனதர் ரூட் என்னென்னு எடுத்துக்கிறோன்னா 1 - √5. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடைக்கும்? 1 + √5. அனதர் ரூட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 1 - √5. ஸோ சம்முங்கிறப்ப ஆட் பண்ணுவோமா? ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 + √5ன்னு வச்சுக்கலாம். பீட்டா ஈக்குவல் டு 1 - √5. ஓகேவா? இப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிப்போமா? பாசிட்டிவ் நெகட்டிவ் √5 கேன்சல் ஆகிடுது. ஸோ 1 + 1 2ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 1 + √5 இன்ட்டு 1 - √5 என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 + √5 கிடச்சிரும். அடுத்தது -√5, இங்கே -√5 ஹோல் ஸ்கொயர் இல்லையா? ஓகேவா? அப்போது இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். 1 - இங்கே 5 √5 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 5. ஸோ 1 - 5 என்ன கிடைக்கும்? -4. ஓகே. இப்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போமா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஓகே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இல்லையா? ஸோ x² மைனஸ் சம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? சம் ஆஃப் த ரூட்ஸ் 2. ஸோ x² மைனஸ் 2xன்னு கிடைக்குதா? அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து இங்கே -4 இல்லையா? ஸோ -4 ஈக்குவல் டு 0. ஸோ x² மைனஸ் 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. நம்ம இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? p of 1 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், p of 1 ஈக்குவல் டு 2னா அவங்க வந்து p of 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ p of x நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து p of xன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது பாலினாமியலில் எடுத்துக்கிட்டோன்னா ஈக்குவல் டு 0 கிடைக்காது. அதுக்கு பதிலாக k இன்ட்டு x² மைனஸ் 2x மைனஸ் 4. கேங்கிறது கான்ஸ்டன்ட். கேவோட வேல்யூ எதுவாக வேணால் இருக்கலாம். 1 2 3 எது வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து கே கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இவங்க கொடுத்துருக்கிறது என்ன? கிவன் என்ன? p of 1 ஈக்குவல் டு 2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். p of 1 ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் வர இடத்துலலாம் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x² 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2 இல்லையா? p of 1 ஈக்குவல் டு 2. ஸோ ஈக்குவல் டு 2. ஸோ k இன்ட்டு 1 மைனஸ் 2 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கிது. k இன்ட்டு 1 மைனஸ் 6 ஈக்குவல் டு 2. k இன்ட்டு மைனஸ் 5 ஈக்குவல் டு 2. ஸோ k ஈக்குவல் டு 2/5. இந்த நெகட்டிவ் சிம்பிள் முன்னாடி எழுதிக்கலாமா? ஸோ k ஈக்குவல் டு -2/5ன்னு கிடைக்கிது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச கேயை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ பாலினாமியல், குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ p of x ஈக்குவல் டு -2/5 இன்ட்டு x² மைனஸ் 2x மைனஸ் 4. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதிடுறோம். ஓகேவா? தேங்க்யூ.